எலக்ட்ரிசிட்டி ஒரு லக்ஸரியான ஒரு விஷயமா இல்ல அது நம்மளுடைய அடிப்படையான ஒண்ணு. இன்னைக்கு இதுக்காக ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்மெண்டே சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன கேஸ் ஒன்று டெல்லி ஹைகோர்ட்ல ஃபைல் ஆகுது. வெஸ்ட் டெல்லியில இருக்கக்கூடிய மைக்கா ஜெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் 2016 இருந்து ஒரு இடத்துல வாடகைக்கு இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவரால் ஒரு 2 மாதங்களுக்கு மட்டும் எலக்ட்ரிசிட்டி பில்லும் பே பண்ண முடியல, வாடகையுமே கொடுக்க முடியல. ஸோ 2 பக்கத்துல இருந்து ப்ரெஷர். ஓனருமே அவங்களை ப்ரெஷர் பண்றாங்க, அதே நேரத்தில் எலக்ட்ரிசிட்டி போர்டும் ப்ரெஷர் பண்றாங்க. இதுக்கு இடையில அவருடைய எலக்ட்ரிசிட்டியும் கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ண அதே நாள்லயே ஒரு பில்ஸை பே பண்ணிடுறாரு. ஆனா பே பண்ணும் பொழுதும் என்ஓசி ஓனர் கொடுத்தாதான் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனை திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ஓசி எதுக்கு வாங்கணும், நான் தான் பே பண்ணிட்டேனே, எதுக்குன்ற விஷயங்க அவங்க எவ்வளவு கேட்கறாங்க அவங்க ஒத்துக்கவே இல்லை. ஸோ அவர் கோர்ட்டுக்கு போறாரு. என்னால இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, நான் இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நான் அதே பிரிமிசஸ்ல தான் இருக்கிறேன், கரெக்டான வாடகை கட்டிட்டு தான் இருக்கேன், என்னுடைய சில ஹார்ட்ஷிப்ஸ்க்காக என்னால முடியல, இப்படி ஒரு கஷ்டமான நேரத்துல கட்ட முடியல அப்படின்னு சில விஷயங்களை கோர்ட்ல வைக்கும் பொழுது கோர்ட்ல ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ஆர்டிகல் 21 படி ரைட் டு லிவ். எலக்ட்ரிசிட்டி இல்லாம இன்னைக்கு யாராச்சும் வாழ முடியுமா? அது எப்படி ஒரு லக்ஸரியான விஷயன்றதை அவர்கிட்ட நீங்க பறிச்சீங்க. அவரால் கட்ட முடியலன்னு சொன்னா அதுக்காக கொஞ்சம் டைம் கொடுக்கலாமே தவிர அவர்கிட்ட அதை பறிக்க கூடாது அப்படின்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஏன்னா எலக்ட்ரிசிட்டின்றது ஒரு லக்ஸரியான ஒரு விஷயம் இல்லை. எலக்ட்ரிசிட்டி நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வருது. அந்த பெட்டிஷனருக்கு என்ன சொன்னாங்கன்னா இனி வரும் காலங்களில் கரெக்டா நீங்க பில்ஸை பே பண்ணிடணும்னு சொன்னாங்க. எக்காரணத்தை கொண்டும் யாருமே சரி எலக்ட்ரிசிட்டின்ற ஒரு விஷயத்த எப்பொழுதுமே கட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது நம்ம வாழ்க்கையில நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஒண்ணுன்ற விஷயத்த டெல்லி ஹைகோர்ட் எனக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க.